வணக்கம். வாங்க லதா பேஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, முருங்கைக்கீரை வச்சு ஒரு பருப்பு பொடி தாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை உருவி நான் அலசிட்டு நிழல்லே காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பருப்புங்களாம் நம்ம வறுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு வந்து 1/4 கேஜி, எல்லாமே 1/4 கேஜி தான். பைத்தம்பருப்பு, அப்புறமா கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 100 கிராமு, உளுத்தம்பருப்பு மட்டும் ஒரு 1/2 கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். ஏன்னா அதுதான் நிறைய இருக்கணும். இப்போ காஞ்ச கருவேப்பிலை வச்சுருக்கேன் நான். எப்போவும் வீட்டில் மீறதை எடுத்து வைப்பேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு கலந்துக்கலாம். கொஞ்சமாக தனியா, பைத்தம்பருப்பு, அப்புறமா துவரம் பருப்பு, வெந்தயம், சீரகம், மிளகு கொஞ்சம், அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய. இதோட டீட்டெயிலான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அது டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது. பொட்டுக்கடலை கூட இதில் சேர்த்துருக்கேன். எல்லா பருப்பு, கீரையை கூட கல் உப்பு கூட வறுத்துட்டு சேர்க்கும்போது அது ஒரு மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். முருங்கைக்கீரையை வந்து நல்லா உருவிட்டு இந்த மாதிரி வறுத்து வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பி ஆகணும். சூடான கடாயில் போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணால் சரியாக போயிடும். பூண்டு வந்து தோலை விரிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலே வந்து முருகுலாம் ஆறு வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை வறுத்து வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரை அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு எல்லாமே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா ஒரு கொட்டையும் பருப்பு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சூட்லேயே இருக்கட்டும், ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சோன்னா பருப்பு பொடி, அதுவும் முருங்கைக்கீரை பொடி சூப்பராக ரெடியாக டேஸ்ட்டாக இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், நெய் ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.